Hey guys, welcome to the new video. So இது வந்து கேரளா பாக்ஸோட செகண்ட் வீடியோ. இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஸ்பீட் போட் போக போகிறோம். ஸ்பீட் போட் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 km/h அந்த ஸ்பீடில் வந்து அந்த போட்டை வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக பேக் வாட்டரில் வந்து ஆக்சுவலாக போகிறோம். இப்போ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பயத்தில் இருக்காங்க, போகலாம் 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 அப்படின்னு. ஆனால் போன அப்புறம் தான் தெரியும் இது எந்த அளவுக்கு த்ரில்லிங்காக இருக்குது அப்படின்னு. பர் ஹெட் 300, தட் மீன்ஸ் 6 பர்சனுக்கு 1800 ஒர்த்தாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னு தெரியல, பட் பார்ப்போம். போயிட்டு வந்து எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக அதையும் நான் வீடியோ எடுக்கிறேன். பட் ஆனால் போட்டில் வந்து ஃபோன் வந்து கொஞ்சம் கஷ்டம், பிகாஸ் வாட்டர் வந்து ஃபுல்லாக மேலே அடிக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் கஷ்டம். பட் இருந்தாலும் நான் வந்து வீடியோ மேலேருந்து எப்படியாவது எடுத்து உங்களுக்காக அதை போஸ்ட் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் அந்த போட்டு வந்துருச்சு, நம்ம பசங்களும் ரெடியாக இருக்காங்க. தெரியல எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல. பட் ஆல்ரெடி ஒரு டைம் கோவாவில் போயிருக்கேன். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிங்கிள் பர்சன் போகிறது. இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6 மெம்பர்ஸ் போகிறது. அதனால எப்படி இருக்குன்னு வந்து சொல்கிறேன் போயிட்டு. ஓகே, ஆல்மோஸ்ட் போட்டு வந்துருச்சு. see you there. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக அப்படியே பிக்சர்ஸ் கேப்சர் பண்ணிட்டு இருந்தாங்க ஈவினிங் டைமில். இந்த போட் வர்றது கொஞ்சம் நேரம் இருக்கும்போது சூப்பர் வியூவாக இருந்தது. சன்செட் ஆக்சுவலாக அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ போட் வந்துருச்சு, நாங்களும் போட்டில் ஏறிட்டோம். போட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உள்ளே ஏறிட்டு ஃபஸ்ட்டு அந்த நம்மளுடைய போட் ஹவுஸை சுற்றி சும்மா ஒரு ரவுண்ட்ஸ் மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கே கொஞ்சம் ரொம்ப எக்ஸைட்டட் ஆனோம், எப்படி இருக்கும் அப்படின்னு. ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடு, அது வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தனால எனக்கு தெரியல. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண அந்த ஸ்பீடே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது. அதுக்காக நாங்கள் ரொம்ப எல்லாருமே பயந்துட்டோம் உண்மையாக சொல்ல போனால். பட் எல்லாருமே ஜாக்கெட் போட்டிருந்தோம். பட் இருந்தாலும் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால கொஞ்சம் பயம் இருந்தது. பட் அவங்க போட் ஓட்டுறவர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சொல்லிட்டாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் எந்த பயமும் தேவையில்லை, ஸோ நல்லாயிருக்கும், நீங்கள் இதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். அந்த வியூவில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே போட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் உள்ளே போயிட்டோம். பேக் வாட்டரில் கொஞ்சம் தூரம் போயிட்டு போட்டுக்கிட்டே இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு ட்ரிபிள் ஒன்று பண்ணார். கிட்டத்தட்ட பைக்கில் பண்ணுற மாதிரி தான். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக வாட்டரு. அந்த மொமெண்ட்ஸை கேப்சர் பண்ண முடியல, பிகாஸ் ஃபோன் நான் எடுத்துகிட்டு போகல. போட்டில் இருந்தே கேப்சர் பண்ணதுனால அந்த மொமெண்ட்டை கேப்சர் பண்ணல. பட் எனிவே எல்லாருமே கத்திட்டு, ஸோ நிறைய போட்டு ஆக்சுவலாக இந்த மாதிரி ஸ்பீட் போட்ஸ் வந்து கிராஸ் ஓவர் ஆச்சு நாங்கள் அங்கே உள்ளே போகும்போது. அந்த மாதிரி நிறைய இது ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் அலப்பே போனீங்கன்னா இந்த போட் ஹவுஸ் ஸ்பீட் போட்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா நாங்கள் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு போட்டு இது. அப்படியே அந்த சன்செட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. முடிச்சிட்டோம், போட் ஹவுஸ் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம், எப்படி யார் எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு. அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ நான் எல்லார்ட்டையும் கேட்டேன் எப்படி இருக்குன்னு. ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள், ரொம்ப காமெடியாக இருக்கும். ஸ்பீட் போட் வந்து போயிட்டு வந்தாச்சு. நைட்லயே எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு? வேற லெவலு, ஒர்த்து. ஆலப்பி வந்ததுல பெஸ்ட் நம்பர் 1 வச்சு ஊஞ்சல் ஆடுறானுங்க. காட்டிட்டாங்க. இவெல்லாம் டிரைவருக்கு நாளைக்கு கொடுத்தோம், அதனால பயங்கரமா இருந்தது. யார் ஆலப்பி வந்தாலும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ எஸ்பெஷலி அவங்கள யூடர்ன் போட சொல்லுங்க, சூப்பரா இருக்கும். ஒருத்தர் இப்போ ஒரு பீஸ் வந்து இப்போ பயங்கர மரணம் பயத்துல இருக்கு. அடிபொலியான நல்லா இருந்தது. இல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, முன்னாடி உட்காந்தீங்கன்னா ரொம்ப இதா அது ஷேக் ஆகாது உங்களுக்கு. நான் டாவா இவங்களை பின்னாடி உட்கார வச்சுட்டேன். பயம் வந்துச்சு இல்ல? ஆனா நல்லா இருந்தது. ஆனா பயங்கர ஈவினிங்ல ட்ரை பண்ணுங்க, ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த சன்செட்டுக்கும் நல்லா இருந்தது. சன்செட்டுக்கு அதுவும் பயங்கர ஜாலியா இருந்தது. நாங்க செம்மையா என்ஜாய் பண்ணோம். ஆலப்பி ட்ரிப் ஸ்டில் கோயிங் ஆன். நான் உண்மையிலே செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஈவன் ஹவுஸ் போட் ஆல்சோ. ஸோ மிஸ்டர் ஜேபி பியர்மேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ மேபி உங்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இஃப் யூ நீட் எனி இன்ஃபர்மேஷன். ஸோ வி வில் ஷேர் தட் டீட்டெயில்ஸ். எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் தரோம்.
போதும் சேட்டா. ஸ்பீட் போட் வந்து இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் வந்து இல்லை அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அட்ரினல் ரஷ்ங்கிறத வந்து ஃபீல் பண்ணலாம் ஸ்பீட் போட் நீங்க போகும்போது. ஆமா, கட்டாயமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க எல்லாரும். ஆனால் இன்னும் அந்த பீஸுக்கு மரணம் பயம் நீங்க ஆக்சுவலா நீங்க பார்கெயின் பண்ணலாம். ஆக்சுவலா இப்போ நம்பர் ஆஃப் ஹெட் கவுண்ட் இப்போ 8 மெம்பர் இருக்கீங்கன்னா அந்த போட்ல 8 பேர் போகலாம். ஸோ நீங்க 8 பேர் இருக்கீங்கன்னா 200 பேசலாம். ஸோ ஒரு 4 மெம்பர்னா ஆப்வியஸா அவங்க 300 கேட்குறாங்க. ஸோ நாங்க 250 கொடுத்து போனோம். ஸோ ஈவினிங் டைம்ங்கிறதால ஸோ அதுக்கு மேலே பார்கெயின் பண்ணுறது அவங்களுக்கும் பெட்ரோல் எல்லாம் பார்க்கணுங்கிறதால நாங்கள் கொடுத்துட்டோம். பட் ஒர்த்து 300 கூட தரலாம். ஆமாம், இருக்கிறதுலே ஒர்த்தான இது. நீ என்ன சொல்ல விரும்புறியாப்பா? இல்ல தலைவன் அங்க உட்காந்துட்டு தஸ் புசுன்ட்டு இங்க வந்துட்டு அல்ட்ரினல் ரஸ்ஸா இருக்கிறதுல ஒரு பீஸ் மரணமா பயந்துச்சு. அந்த பீஸ் பார்த்தீங்கன்னா ஆனா எல்லாருக்குமே ஆமா ஆமா எங்களுடைய மங்களம் சார் அவர் தான் எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிறாரு. அதனால செம்ம என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ வந்து இன்னைக்கு நைட்டே வருது. ஓகேவா? ஆக்சுவலி நாங்கள் இந்த கேரளா சீரீஸ்ல வந்து நிறைய இன்னும் பயங்கரமான பிளான் பண்ணி வச்சிருக்கோம். எல்லாமே வீடியோ வருது. ஃபுல்லா பாருங்க வீடியோவை பார்த்துட்டு அந்த சஸ்பென்ஸ் ஓபன் பண்ணிடலாமா? சஸ்பென்ஸ் இப்போ பண்ணவே கூடாது. அது வந்து நெக்ஸ்ட் வீடியோல தான் நம்ம பண்ண போறோம். அதனால ஜாலியா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. என் சேனலை வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லைனா பரவாயில்ல வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. ஓகே, தேங்க்யூ, பை பாய். பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ போட் ஹவுஸ் எல்லாமே முடிஞ்சது. எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. கொடுத்த காசுக்கு ஒர்த்துன்னு சொல்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே நான் வந்து வெளியே போட் ஹவுஸோட பால்கனி வந்துட்டு சன்செட் என்ஜாய் பண்ணலான்னு மேலே வந்துட்டேன். ஐ ஹோப் உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அலப்பே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிறதுக்கு காரணமே அந்த டூரிசம் தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.